Good afternoon, students. இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடில லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்திருந்தோம்? ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்னா என்ன, இந்த வேர்ட் டாக்குமெண்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்னால நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், சில பேசிக்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஃபைல் டேப்லையும் ஹோம் டேப்லையும் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆன் பண்றோம். ஆன் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு உள்ள போறோம். வேர்டு உள்ள போயிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றோங்கிறத ஆக்டிவிட்டியா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். ஒவ்வொரு டாப் ஆக்டிவிட்டி நம்ம லாஸ்ட் கிளாஸ் இந்த ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் பர்டிகுலர் வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி ஃபிங்கரிங் எல்லாம் எப்படி பண்ணணும், கீபோர்ட்ல ஃபிங்கரிங் எந்தெந்த ஃபிங்கர்ஸ்க்கு எந்தெந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதை என்னென்ன கீஸ்னு சொல்லுவோம், லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ பார்த்தது என்னென்ன நம்ம டைப்பிங் இங்க லைவா நம்ம பண்ணல. பட் நமக்கு ஃபிங்கரிங் எல்லாம் என்னென்ன பண்ணுவோம், ஃபைல் டேப்ல இருக்கக்கூடிய மெனூஸ் என்னென்ன மெனூஸ் இருக்கு, ஸோ நியூனா என்ன, ஓப்பன்னா என்ன, சேவ், சேவஸ், பிரிண்ட், ஷேர், இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஹோம் டேப்ல இருக்கக்கூடியதுல இந்த ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் டைப், ஃபாண்ட் ஸ்டைல்ஸ், அப்ப சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், அண்டர்லைன் கலர்ஸ், அண்டர்லைன் வேர்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ், ஜஸ்டிஃபிகேஷன்ஸ், அதாவது அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், அதாவது ஃபுல்லாவே கரெக்டா ஜஸ்டிஃபைனா இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுறதும் இந்த பாயிண்ட்ல எண்ட் ஆகுறதும் ஒரே சேம் ஃபேமிலியா அப்படியே வரும். ஸோ இந்த விஷயம் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? அது ரிலேட்டடா நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஆக்டிவிட்டியில என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சிஸ்டம் ஆன் பண்றதுல இருந்து நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறோம். அதெல்லாம் நீங்க உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுல எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க. சரிங்களா? பார்க்கலாமா? ஆக்டிவிட்டி ஒன்று ஒன்றா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்னென்னலாம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு, ஸோ ப்ராக்டிக்கல் நீங்க எந்த அளவுக்கு பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணோன்னு என்ன பண்ணுவோம், நமக்கு பாடத்திலேயே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சிருக்கோம், கணினியை எவ்வாறு கையாள்வது. பிகாஸ் நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் கம்ப்யூட்டரை பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது நம்ம லேப்ல என்னெல்லாம் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் கம்ப்யூட்டர் லேப்குள்ள என்ட்ராகி கம்ப்யூட்டர்ல எப்படி ஹவு டு ஹேண்டில் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கறத பார்த்துருக்கோம். ஸோ அதுல நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த இது இதுதான் சாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிறது. ஸோ வேர்ட்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். சரி, இப்ப நீங்க லேப்குள்ள என்டர் ஆகுறீங்க, உங்களுடைய ஃபுட்வேர்ஸ் எல்லாம் வெளியில அவுட் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸோ எதனால நம்ம ஸ்லிப்பர்ஸ் இன்சைட் த லேப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, டஸ்ட் எல்லாம் இதாகிறதுனால யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி லேப்ல ஓடி பிடிச்சு விளையாடக்கூடாது, வாட்டர் எடுத்துட்டு போகக்கூடாது, ஈட்டபிள் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. அதே மாதிரி லேப்ல போய் பவர் சப்ளை ஸ்விட்சஸ் எல்லாம் டீச்சர்ஸ் யாராவது பக்கத்துல இல்ல அப்படின்னா நம்மளா எந்த ஒரு பவர் சப்ளை ஸ்விட்சஸையும் டச் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பேசிக்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? கரெக்டா உங்களுக்கு எல்லாம் இந்த பேசிக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? சரி, நம்ம போய் நம்மளுடைய சேர்ஸ கரெக்டா ஆர்டர் வைஸ் அந்த சேர் வச்சிருப்பாங்க, அந்த சேரை எடுத்து அந்த ஆர்டர்ல நம்ம உட்காருவோம். சேம் நம்மளோட ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது அதே ஆர்டர்ல அந்த சேரை பிளேஸ் பண்ணிட்டு வரணும். இது வரைக்கும் நமக்கு தெரியுமா? சரி சரி, இப்ப நீங்க லேப்குள்ள என்டர் ஆயிட்டீங்க, உங்களோட சேர்ஸ் எடுத்து அவங்க உங்களுடைய பிசி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காடுறீங்க. சோ என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்த உடனே இங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்விட்ச் ஆன் த பவர் பட்டன் ஆஃப் த சிபியு, தட் இஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மைய முறை வழி அலகு. டர்ன் ஆன் த மெயின் பவர் ஸ்விட்ச், மெயின் பவர் ஸ்விட்சை நம்ம ஆன் பண்றோம். ஸ்விட்ச் ஆன் த பவர் பட்டன் ஆஃப் மானிட்டருடைய பவர் பட்டனை ஆன் பண்றோம். டர்ன் ஆன் த யூபிஎஸ்,
யூபிஎஸ் சப்ளை எதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இஃப் சப்போஸ் கரண்ட் போயிடுது அப்படின்னா அந்த இடத்துல என்னவாகும், நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்டோ டேட்டாவோ வாட் எவர் இட் இஸ் அது சடனா வந்து ஆஃப் ஆகும்போது அந்த டேட்டா லாஸ் ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு யூபிஎஸ் கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா நம்ம அந்த கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் மேக்ஸிமம் 2 or 3 hours நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிறது தெரியும். அந்த ஒரு பிளிப் சவுண்ட் வரும், அந்த பிளிப் சவுண்ட் வந்ததும் ஓகே பவர் வந்து கட் ஆயிருக்கு, ஸோ யூபிஎஸ்ல தான் ரன் ஆகுது, நம்ம இம்மிடியேட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையை ஃபாஸ்ட் அப் பண்ணி நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதற்கான காஷன் தான் இந்த இது. அப்போ அந்த யூபிஎஸ் வந்து காஷியஸா யூஸ் பண்ணணும். Enter the correct username and password to log into the computer. So first நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி போய் என்டர் ஆகி உட்கார்ந்ததும் முதல் வேலை என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதா இதுல நம்ம பார்க்கக்கூடிய வேலை என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிபியூ ஆன் பண்ணுவீங்களா, யூபிஎஸ் ஆன் பண்ணுவீங்களா, மானிட்டர் ஆன் பண்ணுவீங்களா, இல்ல மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணுவீங்களா? மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். டர்ன் ஆன் த மெயின் ஸ்விட்ச் ஃபர்ஸ்ட் அதை தான் ஆன் பண்ணுவோம். எப்பவுமே லேப்குள்ள என்டர் ஆனதுமே லேப்ல இருந்து வெளியில வரும்போது ஏசி, லைட் அண்ட் கம்ப்யூட்டருடைய மெயின் ஸ்விட்ச் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வெளியில வருவாங்க. ஸோ அப்போ உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணும், மெயின் பவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணாதான் இது எல்லாமே ஆன் ஆகும். ஸோ அப்பதான் நம்மளுடைய எல்லா கம்ப்யூட்டர்ஸ்மே நமக்கு லேபை பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன் ஒன்னோட ஒன்று இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுவோம், சரி மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணின உடனே ரெண்டாவது வேலை என்ன பண்ணுவோம், யூபிஎஸ் ஆன் பண்ணுவோம். பிகாஸ் சப்போஸ் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, நம்ம கடகடன் வந்து கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ணிடுறோம். ஸோ ஆன் பண்ணும்போது டக்குன்னு பவர் சப்ளை கட் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் கிராஷ் ஆகும், சம்டைம் டேட்டா லாஸ் ஆகும், எந்த விதமான சேதாரங்கள் வேணுமானாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்றோம், யூபிஎஸ் பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கிறோம், அன்இன்டரப்டட் பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுவோம், சுவிட்ச் ஆன் த பவர் பட்டன் டு த சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியூ கீழே இருக்கும் இல்லையா பாக்ஸ், அதை ஆன் பண்ணுவோம். அடுத்தது நாலாவது ஆப்ஷன் என்ன பண்ணுவோம், சுவிட்ச் ஆன் த பவர் பட்டன் டு த மானிட்டர், மானிட்டரை ஆன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடக்கூடிய ஸ்கிரீனே வரும். அதுல நம்மளுடைய பர்டிகுலர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு கம்ப்யூட்டர் உள்ள நமக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு என்டர் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த லாகின் போட்டு உள்ள வந்தாதான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும், இல்லைன்னா ஒரு ப்ளூ ஸ்கிரீன் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்ப ஆன்சர் சப்மிட் பண்ணி பார்க்கலாமா? இஸ் இட் கிளியர்? லேப்குள்ள வந்ததும் என்னென்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டர் ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம், யூபிஎஸ் ஆன் பண்ணுவோம், சிபியூ, மானிட்டர் அண்ட் தென் உங்களுடைய லாஸ்டா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ப்ரோக்ராம்ஸ்குள்ள என்டர் ஆவீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஒர்க். நம்ம லேப் உள்ள வந்தாச்சுன்னா பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் எங்க போவோம், இப்ப நமக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட். மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எதை என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? What is the boxed area called? This is the area contains all the commands you will need to perform common tasks in Word. அதாவது வேர்ட் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய காமன் டாஸ்க் எல்லாமே இதுல உங்களுக்கு இருக்கு. இந்த ஏரியா ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. என்ன சொல்லுவோம், ஹோம் பட்டன் ஆர் ரிப்பன் பட்டன் ஆர் வியூ ஆர் பேஜ் லேஅவுட். இது பார்ட் அப்படியே வந்து என்ன சொல்லுவோம்னா ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ரிப்பன். இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அடுத்தது, which of the following contains the commands used often such as save, undo and redo? இது என்ன சொல்றாங்க பாருங்க. நான் இங்கதான் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்ல இங்கதான் இருக்கும். நியூ, ஓபன், சேவ், இமெயில், குவிக் பிரிண்ட், அன்டு, ரீடு, டிரா டேபிள்,
more comments, show below the ribbon அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்றோம், quick access toolbar இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க, quick access screen, quick toolbar, quick access toolbar, quick command, quick access toolbar. So உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே அங்கேயே ஆன்சர்ஸும் இருக்கு. The headings that appear on the ribbon such as file, home and insert are called dash. இதெல்லாம் இந்த பட்டன்ஸ நம்ம என்ன சொல்லுவோம், குரூப்ஸ், ஷார்ட்கட்ஸ், மெனூஸ், டாப்ஸ். இப்போ எனக்கு இங்க இன்சர்ட் கிளிக் பண்ணனா இதுக்குள்ள சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, டிசைன் கிளிக் பண்ணனா இதுக்குள்ள சம் ஆக்டிவிட்டிஸ், லே அவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங்ஸ். இதை என்ன சொல்லுவோம், ஃபைல் பட்டன்னு சொல்லுவோமா, ஃபைல் மெனுன்னு சொல்லுவோமா, ஹோம் பட்டன், ஹோம் மெனுன்னு சொல்லுவோமா, என்ன சொல்லுவோம் நம்ம, அதற்கு பேர் என்ன சொல்லுவோம், டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், டேப்ஸ். ஓகேங்களா? Which of the following options would you use when saving an existing document with new file link? அதாவது ஆல்ரெடி வந்து நீங்க இந்த டாக்குமெண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபிங்கரிங் சேவ் ஆகி இருக்கு. ஆல்ரெடி இதனுடைய நேம் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபிங்கரிங். இப்போ இதை நான் வேற பேர் மாத்தணும் அப்படின்னா, சேவ் ஆஸ், இந்த பிசில நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபிங்கரிங் 1 அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். நம்பர் 1 மட்டும் அதுல ஆட் பண்றேன், சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இங்க என்னாச்சு, இந்த பேர் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபிங்கரிங் 1ன்னு சேஞ்ச் ஆச்சு இல்லையா? அப்ப அதுக்கு என்ன ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணினோம், இப்ப சேவ் ஆஸ். சேவ் ஆஸ் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலோட நேம ரீநேம் பண்ணலாம். ஓகேங்களா? The file tab can be used to save and print files. ஃபைல் டேப்னால நம்மளால வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ண முடியுமா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், இட் இஸ் ட்ரூ. ஃபைல் டேப்ல தான் பாத்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கு, பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ தட் இஸ் ட்ரூ பாயிண்டா? எஸ். Where would you go to find out how to add page number? To the tell me button, just click on stuff until it find out. Ask the teacher page number group. To the tell me button, teacher கிட்டயோ page number groupலயோ கிடையாது, to the tell me button. Where is the zoom control? Upper left corner of work area, upper right corner of work area, lower right corner of work area, lower left corner of work area. இங்க ஜூம் பட்டன் இந்த இருக்கு பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. என்னோட கர்சர் இருக்கிற இடத்துல பிளஸ் மைனஸ் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணோம்னா ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ இது வந்து அப்பர், இந்த மேல இருக்கக்கூடிய பார்ட் வந்து அப்பர் லெஃப்ட், அப்பர் ரைட், லோயர் லெஃப்ட், லோயர் ரைட். சோ அப்ப இங்க ஜூம் பட்டன் இருக்கக்கூடியது என்னது, ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் லோயர் ரைட்டா லோயர் லெஃப்டா? lower right corner of work area. Very good. We can change using this icon. இதை வச்சு கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா, சைஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா? இதா இருக்கு பாருங்க. இங்க நான் கிளிக் பண்ணோன்னா அங்க என்ன வந்தது, சேஞ்ச் த கலர் ஆஃப் யுவர் டெக்ஸ்ட். கரெக்டா? சோ அப்ப இங்க என்னது, கலர் சேஞ்ச் பண்ண முடியும். சாரி, ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். ரிப்பன் அது வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஸோ நான் அதனால உங்களுக்கு திருப்பி ஒரு டைம் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும், குவிக் ஆக்சஸ் டூல் பார் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் கொஸ்டின் சேவ் ஆஸ். ட்ரூ, பிரிண்ட் த ஃபைல் வந்து ட்ரூ. டெல் மீ பட்டன்
seventh question, lower right corner of work area, zoom control ஓடது. இது color change பண்றதுக்கு. அடுத்தது ninth question. In this image, Calibri is a username, font, color or theme. இந்த Calibri அப்படிங்கிறது என்னது? Font name ஆ, font color ஆ, font size ஆ, என்னது? இங்க பாருங்க, இங்கே அதே தான் இருக்கு. இங்க கொடுத்தோன்னே என்ன கிளிக் காட்டுது? Control Shift F, F. Pick a new font for your text. ஸோ அப்போ இங்க என்ன வரும்? Font. எல்லாமே நம்ம அங்க கிளிக் பண்ணாவே நமக்கு ஆன்சர்ஸ் தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸி. Which page orientation is used in this footer, landscape, portrait, employment? பேஜ் டைப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து போர்ட்ரைட்ல இருக்கு. லேண்ட்ஸ்கேப்னா கொஞ்சம் உங்களுக்கு ப்ராடா இருக்கும். இது போர்ட்ரைட் மோட்ல இருக்கு இங்க காமிச்சிருக்கிறது. ஸோ நம்ம சொன்ன எல்லா ஆன்சர்ஸும் நம்ம ஆஸ் பர் அவர் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டா? எஸ், 100% கரெக்ட். எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட். ஸோ அப்ப நம்ம வேர்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பாக்குறோம் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இது ஒவ்வொன்றுமே நம்ம பண்றோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் டேப்ல இருக்கக்கூடிய ரிப்பன் டேப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்ப இது ஃபாண்ட், இது பேராகிராஃப், இது ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. ஸோ அது எதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப இங்க புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்க இருக்கு? பேராகிராஃப்ல மேல இருக்கு. எங்க இருக்கு? பேராகிராஃப் அப்படிங்கிற இதுல செக்ரிகேஷன்ல மேல இங்க வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஸ்டைல் இன் நம் பாயிண்ட்ஸ் வந்து எது வேணாலும் நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்பருடைய ஆர்டர்ஸ் கூட பாருங்க. ரோமன் லெட்டர் ஏபிசி 1 2 3 டாட் 1 2 3 பிராக்கெட், ரோமன் லெட்டர் 1 2 3 1 எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி வர்றதுக்காக ஸ்டைல்ஸோட இருக்கு. ஸோ அப்போ இது எங்க இருக்கு நமக்கு? புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் லிஸ்ட் இஸ் திஸ் ஒன். அடுத்தது ஃபாண்ட். ஃபாண்ட்ங்கிறது இங்க ஏரியல் அப்படின்னு இருக்கா, அதுதான் ஃபாண்ட்டுடைய நேம். இங்க ஃபாண்ட்டுடைய நேம்ஸ்ல பாத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. ஸோ இது என்ன சொல்லுவோம்னா ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது போல்ட், அண்டர்லைன் அண்ட் இட்டாலிக். எங்க இருக்கு? போல்ட், அண்டர்லைன் அண்ட் இட்டாலிக். அலைன்மெண்ட் எங்க இருக்கு? லெஃப்ட், ரைட், சென்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. டெக்ஸ்ட் சைஸ், காப்பி அண்ட் பேஸ்ட். காப்பி அண்ட் பேஸ்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. டெக்ஸ்ட் சைஸ் எங்க இருக்கு? இதோ இருக்கு. 11 10 அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாருங்க. ஃபாண்ட், ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் சைஸ் இங்க இருக்கு. அடுத்தது சேஞ்ச் ஃபாண்ட் கலர் எங்க இருக்கு? இதோ இருக்கு. சேஞ்ச் ஃபாண்ட் கலர் இங்க பாருங்க. எல்லாமே நான் இங்க கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சேஞ்ச் ஃபாண்ட் கலர் இருக்கா? எஸ். அடுத்தது இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் டெக்ஸ்ட் சைஸ் எங்க இருக்கு? இதோ இருக்கிறது தான் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் டெக்ஸ்ட் சைஸ். இங்க பாருங்க. டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ், இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் தெரியுதா? ஸோ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் வந்து இதோ இருக்கு. ஸோ ஆன்சர் சப்மிட் பண்ணி பார்க்கலாமா? இஸ் இட் ரைட் ஆர் நாட்? எல்லா ஆன்சர்ஸ்மே கரெக்ட். ஸோ இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல நமக்கு என்னென்ன கிளியரா இருக்கு கான்செப்ட், என்னென்ன டேப்ஸ் எங்கெங்க யூஸ் பண்றோம், எந்தெந்த டேப்ஸோட நேம் என்ன, இது எல்லாமே நமக்கு கிளியரா இருக்கா? ஸோ இன்னும் இருக்கு டேப்ஸ் நமக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து நீங்க ரிப்பன் பட்டன் தான் பார்த்துருக்கீங்க. இன்னும் சுத்தி இருக்கிற கதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாமும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஃபைல் மெனு அப்படிங்கிறது இங்க மேல இருக்கு. சரியா? இது என்ன சொல்லுவோம்? ஃபைல் மெனு. இங்க பாருங்க, ஃபைல் மெனு. ஓகே. அடுத்த ஆப்ஷன் மினிமைஸ் எங்க இருக்கு? சரி, க்ளோஸ் எங்க இருக்கு? இங்க டாப் கார்னர்ல ஏதோ இருக்கா? க்ளோஸ் பட்டன் இங்க பாருங்க. க்ளோஸ், மேக்ஸிமைஸ், மினிமைஸ். ஓகேவா?
சோ அந்த லைன் மாதிரி இருக்கிறது வந்து மினிமைஸ், ஆரோ வந்து க்ளோஸ் பட்டன், கிராஸ் சிம்பல் இருக்கிறது க்ளோஸ் பட்டன், கர்சர் இப்ப நம்ம இதுல இங்க வந்து கிளிக் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இங்க இந்த இடத்துல பிளிங்க் ஆயிட்டே இருக்கா, இந்த எக்ஸ் பக்கத்துல இருங்க. இப்ப இது பாருங்க, இந்த இடத்துல இந்த பிளிங்க் ஆயிட்டே இருக்கா, அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா கர்சர் அப்படின்னு சொல்லுவோம். கர்சர். அடுத்தது டைட்டில் பார் எங்க இருக்கு? மேல டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்திருக்க இடத்துல டைட்டில் பார் அப்படின்னு ஃபைல் மெனு, க்ளோஸ், மேக்ஸிமைஸ், மினிமைஸ், கர்சர். ஓகேவா? அடுத்தது ஜூம் இன் அண்ட் அவுட், ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். அப்புறம் வந்து டேப்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அன்டு பட்டன் இங்க மேல இருக்கு. டைட்டில் பார் நம்மளுடைய பர்டிகுலர் டாக்குமெண்டோட டைட்டில். திஸ் ஒன் இஸ் கால்ட் ரிப்பன். இது வந்து டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டாஸ்க் பார். ஓகேவா? சோ இப்போ எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்களா? இப்ப ஆன்சர் சப்மிட் பண்ணி பார்க்கலாமா? எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட். ஸோ வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணா உங்களுக்கு ஒரு ஒன் வேர்ட் ஆர் ஒரு 2 மார்க் என்ன இருக்கோ அதுல உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த டேப்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம், இதனுடைய நேம்ஸ் என்ன, இது வந்து எவ்வளோ டைப்பா வந்து கிளிப் போர்ட், ஃபாண்ட், பேராகிராஃப், ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங், அடாப் அக்ரோபட் அப்படின்னு எவ்வளோ பார்ட்டிஷனா ஸ்ப்ளிட் பண்றாங்க ஹோம் டேப. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலா கேட்கக்கூடிய கேள்விகள் அண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இது வந்து வரும். ஓகேங்களா? சரி, இப்ப இது வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட் பட்டன்லயும் பேராகிராஃப் பட்டன்லயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டேப்ஸ் உடைய பர்டிகுலர் நேம்ஸ் என்ன, இது என்ன அலைன்மெண்டா இருக்கு, இந்த மாதிரி இமேஜ் கொடுத்து உங்ககிட்ட கேட்பாங்க. இது சென்டர் அலைன்மெண்டா, லெஃப்டா, ரைட்டா, ஜஸ்டிஃபையா. ஜஸ்டிஃபைனா நான் இந்த லைன்ஸ் எல்லாமே சமமா இருக்கும், இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா இருக்காது. அப்ப இது என்ன பண்ணுவோம்? இது வந்து சென்டர் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்னது? சென்டர், லெஃப்ட், ரைட், ஜஸ்டிஃபை. ஸோ இது எந்த சைட பார்த்திருக்கு? லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட். இதுவே இந்த ஆரோ, இது பிளாக் லைன் வந்து இந்த சைடு வந்திருந்தா அது ரைட் அலைன்மெண்ட். இது வந்து இட்டாலிக்ஸ், ஐ கிராஸ் ஆகி இருக்குன்னா அதை இட்டாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் வந்து சாஞ்சு சாஞ்சு வரும். இங்க பாத்தீங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணி இட்டாலிக் போடுறேன். இந்த டிடக்ட் அப்படிங்கிறது எப்படி ஸ்லோப் ஆச்சுன்னு பாருங்க. இந்த கிராமட்டிக்கல் அப்படிங்கறத ஸ்லோப் பண்றேன் பாருங்க. ஸ்லோப் ஆயிடுச்சா? சோ அதுதான் இட்டாலிக்ஸ் அப்படிங்கிறது. இது ஓகேவா? அடுத்தது இது என்னது? நம்ம செலக்ட் பண்ணா அந்த லெட்டர்ஸ போல்டு பண்றது, பெரிதாக்குவது அப்படிங்கிறது. போல்டு அப்படின்னா பெரிதாக்குவது. கொஞ்சம் டார்க் ஆச்சா? இப்ப இந்த லைனுக்கும் இங்க இந்த டிரெக்ட் கிராமட்டிக்கலுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சா? அதுதான் போல்டு அண்ட் இட்டாலிக் உடைய வேலை. சோ இது வந்து போல்டு. இந்த பட்டன் இப்ப இங்க பாருங்க, இதையும் கிளிக் பண்ணிடுறேன், அண்டர்லைன் பண்ணிடுறேன். ஸோ அண்டர்லைன்ல டைப்ஸ் ஆஃப் அண்டர்லைன்ஸ் இருக்கு. இதுல என்ன ஸ்டைல்ஸ் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் பண்றதுல ஸ்டைல்ஸும் இருக்கு. ஸோ இது என்னது? அண்டர்லைன். சென்டர், லெஃப்ட், இட்டாலிக்ஸ்,
bold, underline. Oh, sorry, underline click பண்றதுக்கு change text color click பண்ணிட்டேன். Underline. U னா underline. Change font size, change font style, capitalize, justify. இதோ இருக்கு பாருங்க. Change case. கரெக்டா? So change case அப்படின்னா என்ன? Change font style, change font size, capitalize, justify. Font size change பண்ணுவோமா? இல்ல என்ன பண்ணுவோம் இது? Capitalize. ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இதுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது. இது வந்து என்னது? இதெல்லாமே ஃபாண்ட் நேம்ஸ் இல்லையா? ஸோ சேஞ்ச் ஃபாண்ட் ஸ்டைல்ல சேஞ்ச் பண்றது. ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து என்னென்ன வேணுமோ டைம்ஸ் நியூ ரோமன் கேலிப்ரி அந்த மாதிரி. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? இது ஜஸ்டிஃபையா, லெஃப்டா, ரைட்டா, சென்டரா? ஜஸ்டிஃபை. சேஞ்ச் ஜஸ்டிஃபையோடைய சிம்பிள் இது. அடுத்தது ஸோ இது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ். கரெக்டா? இது நம்பர்ட் லிஸ்டா, புல்லட் பாயிண்ட்ஸா, ஃபாண்ட் சைஸா, ஜஸ்டிஃபையா? இது புல்லட்ஸ்லயுமே நம்பர்ஸ் கிடையாது, இது புல்லட் பாயிண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால் புல்லட் பாயிண்ட்ஸ். இது நம்பர்ட் லிஸ்ட், சேஞ்ச் ஃபாண்ட் சைஸ், சேஞ்ச் ஃபாண்ட் ஸ்டைல், புல்லட் பாயிண்ட்ஸ். இங்க வந்து இது வந்து ஃபாண்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்றோம். இங்க பாருங்க, ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? இதுல எல்லா ஆன்சர்ஸ்மே நம்ம கரெக்டா சொல்லிட்டோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் ஹோம் பட்டன்ல இருக்கக்கூடிய ரிப்பன் ஆப்ஷன்ல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஆன்சர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே தெளிவாவே சொல்லிட்டோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இதுல இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதுல எதெல்லாம் ஃபாண்ட்டுக்கு பிரிப்பீங்க, எதெல்லாம் ஸ்டைலுக்கு பிரிப்பீங்க, எதெல்லாம் சைஸ்க்கு பிரிப்பீங்க சொல்லுங்க. சைஸ்க்கு வந்து நீங்க பாயிண்ட் நம்பர்ஸ் இருக்கிறதெல்லாம் சைஸ்க்கு பிரிச்சிடுவீங்க. ஓகே, கரெக்ட். சரி, இப்ப இதுல எதெல்லாம் ஸ்டைலு? போல்ட் பண்றது ஒரு ஸ்டைல், இட்டாலிக் பண்றது ஒரு ஸ்டைல், அண்டர்லைன் பண்றது ஒரு ஸ்டைல். இது நாலுமே வந்து டைம்ஸ் நியூ ரோமன், கொரியர் நியூ, ஏரியல், பிரஸ்கிரிப்ட் எம்டி எல்லாமே வந்து என்னது? ஃபாண்ட் டைப். என்னன்னா ஃபாண்ட் நேம்ஸ். இங்க பாருங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட். இப்ப நான் இதை வந்து ஆல்ரெடி கேலிபிரியில இருக்கு, நான் வேற ஏதோ மாத்துறேன், டைம்ஸ் நியூ ரோமன்ல மாத்துறேன். எப்படி மாறுது? இங்க நான் கிளிக் பண்ணவே உங்களோட சேஞ்சஸ் பாருங்க. ஏரியல் பிளாக், அல்கேரியன், டக்கோமா. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண அந்த கர்சர் மேல கிளிக் பண்ண என்ன ஆகுது? அந்த இது ஃபாண்ட்ஸ் ஆனது மாறுது. இப்ப நான் கேம்பிரியான்னு ஒரு ஃபாண்ட் வச்சிருக்கேன். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ அதை என்ன சொல்றோம்? ஃபாண்ட் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப இது எல்லாமே கிளிக் பண்ணி பார்க்கலாம் கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆனு. எஸ், எக்ஸாக்ட்லி, சூப்பர். ஸோ இப்போ இது லாஸ்ட் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில நீங்க கரெக்டா எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இதோட இன்னைக்கு செஷன் க்ளோஸ் பண்ணலாம். சரிங்களா? வேர்டை பத்தி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேப் ஃபைல் அண்ட் ஹோம் டேப் ரெண்டையும் படிச்சதை பத்தி அதற்கான ஆக்டிவிட்டிஸ் அடுத்த கிளாஸ்ல இன்சர்ட், டிசைன், லே அவுட், அப்படி ஒவ்வொரு கிளாஸ்ல ஒரு ரெண்டு ரெண்டு டேப்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸ் இந்த ரெண்டு டேப் எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருந்தோம், என்னென்ன ஒர்க் பண்ணுவோம்னு பார்த்திருந்தோம், அதோடைய ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு பார்க்குறோம். அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்த ரெண்டு டேப் பிளஸ் அதுக்கான ஆக்டிவிட்டிஸ். சரி, அண்டர்லைன் டெக்ஸ்ட்னா இது இந்த இமேஜ் இல்லையா? சரி, இட்டாலிக் இந்த இமேஜ் எதுக்கு? இட்டாலிக் டெக்ஸ்ட். ஒரே நிமிஷம். ஸோ அண்டர்லைன் டெக்ஸ்ட் ஆப்ஷன், இட்டாலிக் டெக்ஸ்ட் ஆப்ஷன், போல்டு. நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். போல்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன்,
இது என்னது? ரைட் அலைன்மெண்ட் இல்லையா? அலைன் டெக்ஸ்ட் ரைட், அலைன் டெக்ஸ்ட் லெஃப்ட். இது வந்து சென்டர் அலைன்மெண்ட். இங்க எங்க இருக்கு சென்டர் அலைன்மெண்ட்? அலைன் டெக்ஸ்ட் சென்டர். நமக்கு எது எது தெரியுமோ அதெல்லாம். இது வந்து பேஸ்டோட சிம்பிள், இது காப்பி சிம்பிள், இது இமெயில் நம்ம சென்ட் பண்ணக்கூடிய சிம்பிள், இது வந்து ஒன் டிரைவ் சிம்பிள். அடுத்தது இது வந்து ஃபாண்ட் கலர், டாஸ்க் பார், change something is format, and this one is home Microsoft Office tab. இதுல ஏதாவது சின்ன டவுட் இருக்கா? ஏதாவது தப்பு இருக்கா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா? தப்பா ஏதாவது டேப் பண்ண மார்க் பண்ணிருக்கோமா பாருங்க. ஏதாவது தப்பா இருக்கா பாருங்க. இல்ல இல்லையா? சரி கொடுப்போம். சோ இதுல கொடுத்த எல்லாமே கரெக்ட், பர்ஃபெக்ட். ஓகேவா? சரி, இப்போ நீங்க வந்து வேர்ட்ல என்னென்ன பண்ணுவோம்? Creating the text document, editing and formatting a existing document, making a text document interactive with different features and tools, graphical documents comprising images used by the authors and researchers, detect grammatical errors in a text document. இதெல்லாம் நம்ம பேசிக்கா பார்ப்போம். இல்ல நம்ம இன்னைக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ரெண்டு டேப்ஸ் பத்தி மட்டும் படிச்சிருந்தோம், ஃபைல் அண்ட் ஹோம். இல்ல ஃபைல் அண்ட் ஹோம் உடைய ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா? சாட் செஷன்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு. நீங்க அன்மியூட் பண்ணி பேசலனா கூட ஜஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, எனக்கு இந்த ரெண்டு டேப் வந்து ஃபுல்லா கிளியரா இருக்கு அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ரெண்டு டேப் நம்ம இன்னைக்கு ஹோம் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுல இருந்து பார்த்ததுல எங்களுக்கு இந்த ரெண்டு டேப் கரெக்டா இருக்கு. புரிஞ்சுது? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்ததுல வேர்ட்ல இந்த டாபிக் இஸ் கிளியரா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து சாட் செஷன்ல அட்லீஸ்ட் எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது கிளிக் பண்ணா கூட உங்களுக்கு கிளியரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம், என்ன கைண்ட் ஆஃப் டாபிக் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இப்ப கேட்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்த்ததுல டவுட்ஸ் இருக்கா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அடுத்த டூ டேப்ஸ் இதுல இருந்து கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஆன் பண்றதுல இருந்து ஆஃப் பண்றது வரைக்கும் நம்ம எப்படி அப்படிங்கிறது ஒரு ஒரு கிளாஸ்லயும் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு வேர்ட் டாக்குமெண்ட்லயும் ஒரு ஒரு டேப்லயும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறதையும் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுட்டு மூவ் ஆன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.